திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் ஒரு வார்டு கவுன்சிலரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நமது நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை வைத்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்காக ஒவ்வொரு பொறுப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஜனநாயக நாட்டிலே பல நல்ல தலைவர்கள், முன்னோர்கள் தனது உயிரையும் இரத்தத்தையும் சிந்து நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சமீப காலங்களில் அரசியல் போக்கு வேற மாதிரியாக இருக்கிறது. நாம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் ஒரு சில பேர் தான் ஒரு கட்சியை சார்ந்தாலும் அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய செயலை எந்த பிரதி உபகாரம் மக்களிடம் எதிர்பார்க்காமல் தன்னுடைய காலத்திலே மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகச் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்தான் கோவை தெற்கு பகுதியில் இருக்கிற 98வது வார்டு கவுன்சிலர் திரு உதயகுமார் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நிறையா அவரை பற்றி தெரியாட்டியுமே பழகுவதற்கு இனிமையானவர். அன்பு அறக்கட்டளை என்று ஒரு அருமையான அறக்கட்டளையை ஏற்படுத்தி இறுதி காலங்களிலே மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அப்படித்தான் பழக்கம். ஆனால் இன்று போய் பேட்டி எடுத்தவுடன் அற்புதமாக அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியுது. இந்த செய்தியை நீங்கள் அனைவருமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கவுன்சிலர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்டவர், இயற்கையை நேசித்து மரங்களை அதிகமாக நட்டிருக்கிறார். ஆகவேதான் தீபம் இயற்கை டிவி சார்பாக அவரை நாம் பேட்டெடுக்கலாம் என்று போயிருந்தோம். ஆனால் எனக்கே ஆச்சரியம் காத்திருக்கிறது. அத்தனை சிறப்பான சேவைகளை இந்த 2.5 வருஷத்தில் செஞ்சிருக்காரு. வாங்க நம்ம அதை பார்க்கலாம். நம்ம ஏரியாவில் போத்தனூரில் 98வது வார்டில் அருமையான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு ரிசர்வ் சைட்டில் நிறையா மரங்களை உற்பத்தி பண்ணி ஒரு முன்மாதிரியான வார்டாக நம்ம அண்ணன் உதயகுமார் அவர்கள் மாற்றிருக்கார் கவுன்சிலர். அந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அண்ணா, வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா, வர வேண்டும் வர வேண்டும். வாங்க அண்ணா, அருமையாக ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சிங்கண்ணா. சரிங்க. பல வகையான மரங்களை வச்சுருக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. எனக்கு இது வரைக்கும் இந்த ஏரியாவில் இப்படி இருக்கிறது நமக்கு தெரியாது. தெரியலைங்க. சரி 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 சரிங்கண்ணா. எப்படின்னா உங்களுக்கு இந்த ஆலோசனை வந்தது? சரி, எத்தனை நாள் இதை எடுத்துட்டீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பாக உருவாக்குறதுக்கு? ஆனால் இது ஆக்சுவலாக வந்து மொத்தம் இளங்கோ நகர்லிங்க. சரி, இந்த இடம் வந்து 35 சென்ட் இடம் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் சைட்டுங்க. சரி, இந்த இடம் வந்து நம்ம தேர்தல் நின்று ஜெயிச்சப்போ வந்து முள் புதர் இருக்கு இல்லைங்களா, கம்ப்ளீட்டாக முழுவில் இருந்துச்சுங்க. சரிங்க. அப்போது என்ன நினச்சோம்னா, நம்ம அரசாங்கத்தில் அடர்காடுகள் திட்டம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கண்ணா. அப்போது நம்ம ஏரியாவில் எங்கே பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது இந்த இடம் வந்து மிகச்சரியான இடமா இருக்குன்னு முடிவு பண்ணேன். சரி. ஆனால் சுற்றிலும் வீடு இல்லாமல் ஒரு தனியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு தேடினப்போ இது கிடச்சிதுங்க. இப்போ இளங்கானவரில் ஒரு 35 சென்ட் இடத்துல இதை உருவாக்கலான்னு ஒரு திட்டம் போட்டோம். முதல் என்ன பண்ணாங்கன்னா ஃபென்சிங் பண்ணோம். ஏன்னா அவுட் சைடர்ஸ் வந்து ஆட்களில் இங்கே வந்து அன்வான்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குங்கிறதுக்காக முதல்ல ஃபென்சிங் பண்ணி முடிச்சுட்டு அரசாங்கத்தின் மூலமாக சொல்லிங்க நாற்றுகள் வாங்கினோம். பல வகையான நாற்றுகள் வாங்கினோங்க. அதை வாங்கி நட்டினோங்க. நட்டி கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநகராட்சியிலேருந்தே வந்து தண்ணி ஊற்றுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது போதுமான அளவு இவ்வளோ ஏரியாவுக்கு தண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால அங்கே ஒரு போர் ஒன்று பக்கத்தில் போட்டோங்க. அந்த போர் போட்டிருக்கோம். போர் போட்டு ஓரளவுக்கு அது தண்ணி இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு தனியார் ஒருத்தர்கிட்ட கேட்டு இந்த இரிகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தோம். சரி. ஆமாம், இந்த இரிகேஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தண்ணியில் நிறைய மரங்களுக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கிட்டோம். சரி சரி. ஸோ இப்போ இது போக பார்த்தீங்கன்னா இந்த இளங்கோ நகருங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஃபேமிலி வந்துங்க இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து
அவங்களும் இது ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக பொதுமக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு அருமையான சூழ்நிலை உருவாக்க முடியும். கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு நிறைய சிரமப்படுறோம். மரம் வச்சா அது பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். இது அவங்க ரொம்ப ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்கன்னா, அதுபோக மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நம்ம தூய்மை பணியாளர்களுங்க எப்போ சொன்னாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இது க்ளீனிங் ஒர்க்னா ஒரு குரூப்பாக போட்டுருவோம். இன்றைக்கி அந்த மாதிரியான வேலை நடக்குது. அண்ணா அவங்க வந்த நேரத்தில் அது கரெக்டாக சரி அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த வகையில் தூய்மை பணியாளருடைய ஒத்துழைப்பு எல்லாத்துக்கு மேலே நம்ம. வணக்கங்க, என் பேர் லாவண்யா. நான் வந்து 98வது வார்டு குனிசை இளங்கோவன் நகர் பகுதியில் வசிச்சுட்ருக்குறோம். சரிங்க. இந்த மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க, அடர் காடு மாற. ஆமாங்க. அது முதல்ல எப்படி இருந்ததுங்க, இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் எதிர்த்தாப்புலேயே இருக்கிறீங்க உங்கள் வீடு. ஆமாங்க. நீங்கள் என்னென்ன சப்போர்ட் இது பண்ணீங்க? நான் முதல் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கழிவு கொட்டுற இடமா வச்சுருந்தாங்க. இங்கே பக்கத்தில் வீடுகள்லாம் ஆச்சுன்னா கட்டட கழிவுகளை கொண்டு வந்து போட்டுட்டு ஒரு பார்க்குறக்கே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தால், இப்போ உதயகுமார் சாருக்கு வந்து கவுன்சிலராக வந்ததுக்கப்புறம் நாங்கள் இப்போ சொன்னால் எங்களோட குறைய சொன்னால் இப்படி இருக்குதுன்னு சொன்னதே அவர் சரி மரங்களை நட்டு கொடுக்குறோம், நாங்கள் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வந்து மரக்கண்ணெல்லாம் நட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஓரமாக நெட்டி கொடுத்தாங்க. நாங்களும் இன்னொரு பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து தண்ணி ஊற்றி வளர்த்தி கொடுத்தோம். எங்களோட ஆர்வத்தை பார்த்துட்டு அவர் வந்து சரி நாங்கள் எல்லா மரங்களும் வச்சு தரோம் உங்களுக்குன்னு சொல்லி ஃபென்சிங் பண்ணிவிட்டு நிறைய மரங்கள்லாம் வச்சு கொடுத்தாங்க. வளர்கிற வரைக்கும் நாங்கள் வந்து தண்ணி விட்டு நல்லா பார்த்துட்டோம். எங்களோட ஆர்வத்தை பார்த்து அவர் வந்து சொட்டு நீர் போட்டு கொடுத்தாரு, எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து மரங்கள் நல்லா பெருசானது. எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களோட அரசாங்கத்துக்கு எங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச உதவியும் வந்து நாங்கள் வச்சுருக்குறோம். இப்போ பார்க்குறக்கு வந்து எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பறவை கூட்டம் தான். நான் எங்கேயும் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பல மரங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த சீனி புளிங்கன்னு சொல்லி கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா வந்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக கிளிகளும் இங்கே தான் இருக்குது. ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் வாழ்கிறோம். எல்லோரும் இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மரங்கள் வளரணும். ஆனால் அதுக்கு ஒத்துழைப்பு கவர்மெண்ட்டில் இருந்தாலே எங்களுக்கு கவுன்சிலர் வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்குறாருங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பகுதியில் இந்த மாதிரி மரங்கள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாக ஒரு மரம் இருந்ததுனாலே பல பறவைகள் வாழலாம். கண்டிப்பாக. இந்த பூமியில் இந்த மனித இனம் மட்டும் வாழக்கூடாது, மற்ற உயிரினங்களும் வாழங்கிறதுக்காக இதை உருவாக்குனாங்க. ஆனால் நாம் இந்த இயற்கையை அழித்து இந்த மாதிரி பறவைகள் கூடு கட்டுறதுக்கும் கூட மரம் இல்லாத அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாங்க சார். இதைய உங்கள் மாதிரி இருக்கிற தன்னார்வலர்கள் ஒத்துழைப்போட இந்த அரசு மிகச்சிறப்பாக இதை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆமாங்க. இதுபோல் ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த மாதிரி காடுகளை உருவாக்கணும், மற்ற உயிரினங்களும் வாழணும், இந்த சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும். கண்டிப்பாங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க, கேட்டதுக்கு நன்றி, அவர் செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி. மெயினாக எங்களுக்கு ரீசன் வந்து நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் பார்த்துட்டு இருந்ததுக்கு இப்போ காலையில் எழுந்திரிச்சு வந்துருச்சாலும் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோங்கிறத எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி. ஆனால் மாநகராட்சியிலேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்கண்ணா. மாநகராட்சியில் நம்ம ஆணையாளருங்க, துணை ஆணையாளர் அவர் ஏடபிள்யூ கனகராஜன் சொல்லிட்டுங்க, துணை ஆணையாளர் குமரனுங்க. இந்த நேரத்தில் அவர் குறிச்சிக்குளத்துக்கு அவர் தான் ஏடபிள்யூ கனகராஜ் சப்போர்ட் பண்ணுறாரு. மிக அற்புதமான ஒரு கேரக்டருங்கண்ணா. சரி. அவருக்கு வந்து பேசிக்காகவே வந்து இந்த மாதிரி இயற்கையான ஒரு மரம் வளர்த்தணும், இயற்கை சூழலை மாற்றணுங்கிற இயற்கையாகவே பிளட்லேயே அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் ஒரு 5 நாள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கரை வந்து நம்ம வெள்ளூர் குப்பை கிடங்குல சும்மா இதே மாதிரி ஒரு அடர்காடுகள் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அது கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் சாரோட சப்போர்ட்டில். ஆனால் ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் இவர் பார்த்தாருங்க, ஏசி குமரன் சொல்லிட்டுங்க. ஸோ அது ஒரு பெரிய லெவலில் அது ஒரு ப்ராஜெக்ட் தனியாக பண்ணி நம்ம வார்டை பொறுத்த வரைக்குங்க இவங்க குறைந்தது மாதத்துக்கு ஒரு முறையாவது இங்கே வருவாங்கண்ணா. அவங்களுக்கு மன திருப்திக்காகவாது இங்கே வந்து நின்று என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அந்த விதத்தில் மாநகராட்சியில் எங்களுக்கு எல்லாம் கீழே வந்து சூப்பர்வைசர்லேருந்து இன்ஜினியர்லேருந்து ஏடபிள்யூ சார்லேருந்து ஏசி கமிஷனர் வரைக்கும் என்ன கேட்டாலும் இங்கே வேணுங்கிறத எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு ஒரு போர்டு கிடச்சிதுங்கண்ணா. நாங்கள்லாம் தன்னார்வலெல்லாம் வந்து இயற்கை பாதுகாக்கணும்னு வர்றப்போ சரிங்கண்ணா இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஆமாங்க ஆமாங்க. உங்களை மாற ஒரு
இது மாதிரி அரசியல் ஈடுபடுறவங்க சரிங்க சரி. இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ள இயற்கையை வளத்தை பாதுகாக்கணுங்கிற வர்றது தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எல்லாம் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வழிகாட்டுதல் தாங்கண்ணா. நான் பல வருஷமாக உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் இயற்கை ஆர்வலர் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்புன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. உண்மையாலுமே சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறீங்க. சரிங்க. இது வருங்காலம் பேசப்படும். நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான என்னுடைய இந்த வேலை செஞ்ச வேலைக்குங்கண்ணா அண்ணா வந்து பார்த்து இது நீங்கள் கேட்டது உள்ளபடி எனக்கு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டுங்கண்ணா. எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு கொடுத்துட்டீங்க. இதே மாதிரி நிறைய பணிகள் சிறக்க நான் உங்களை வாழ்த்துறேங்கண்ணா. நன்றி நன்றி. இந்த அடர்வனம் உருவாக்கிய 98வது வார்டு கவுன்சிலர் உதயகுமாருடனும் துப்புரவு பணியாளருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். இது போத்தனூர் பழைய பஞ்சாயத்து ஆஃபீஸை இந்த மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு மாற்றிருக்கிறாங்க. சுத்தமாக பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்குறாங்க. இதைய மகளிர் சுய உதவி குழு தான் நடத்துகிறாங்க. அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, மக்கள் எப்படி விரும்பி சாப்பிட்றாங்களா, என்னென்ன உணவு கொடுக்குறாங்க, எத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறாங்கங்கிறத மகளிர் அணிகிட்டவே கேட்டு அவங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். டோக்கன் எத்தனை ரூபாய்க்கு இருக்குமா? 5 ரூபா டோக்கனு சாம்பார் சாதம், 3 ரூபா டோக்கன் வந்து தயிர் சாதம். அம்மா காலையில் எத்தனை மணிக்கு என்ன டிஃபன் கொடுப்பீங்க? காலையில் 7 மணிக்கு இட்லி சாம்பார் தரும். இட்லி எத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? 1 ரூபாய் சார். 1 ரூபா தானா? ஆமாம் சார். மக்களுக்கு தெரியுதா வர்றாங்களா? மக்களுக்கு தெரியுது, அது யூஸாக இருக்குது, அது பயன்படுத்திக்கிறாங்க, கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஓ சரி சரி. அம்மா காலையில் எத்தனை பேருக்குமா இங்கே வந்து டிஃபன் சாப்பிட்றாங்க? ஆவரேஜ்மெண்ட்டாக 300 பேர் வராங்க. ஒரு இட்லி 1 ரூபாங்கிறதுனால ஒரு பிளேட்டு வாங்குறப்போ ஒரு பிளேட்டுக்கு 5 இட்லி வாங்குவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இட்லி வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களுக்கு யூஸ் ஆகுறதுனால வந்து சாப்பிட்டுக்காங்க. தனி நபராக வர்றாங்க. இட்லினாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. மினிமம் 5 இருக்குங்க, 3, 4, 2 இப்படி சாப்பிட்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ பொருந்ததோ அவ்வளோ சாப்பிட்டுருக்காங்க. தனி நபராக வர்றாங்களா இல்லை குடும்பமாக ஏதாவது வந்து? குடும்பமாக வருவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து வராங்க. ஒரு 4 பேர் 2 பேர் அப்படி வராங்க. எல்லா நாளும் இதே மாதிரி? ஆமாம், எல்லா நாளும் அனைத்து நாட்களுமே இங்கே செயல்பட்டு வருகிறீங்க. ஓகே. அங்கேயே கிச்சனுக்கு தேவையான அனைத்து மிஷின்களும் வச்சுருக்குறாங்க. மாவாட்டுறதுலேருந்து, கிரைண்டிங் பண்ணுறதுலேருந்து, கழுவுறதுலேருந்து, அப்படியே சுத்தபத்தமாக பிளேட்டெல்லாம் கழுவுறதுலேருந்து, அங்கேயே கேஸ் வச்சு சாம்பார் சாதம், தயிர் சாதம் கிளறாங்க பாருங்கள். பார்க்குறக்கு ஒரு ஹைஜீனிக் ஹோட்டலில் எப்படி கிச்சன் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாமே எஸ்எஸ்ஸில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. சுத்தபத்தமாக இந்த மகளிர் சுய உதவி குழு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். அத்தனையும் வசதியாக அவங்க கழுவுறதுக்கு வசதி, சமையல் பண்ணுறதுக்கு வசதி, கிரைண்டிங் பண்ணுறதுக்கு வசதி, அதே மாதிரி ஸ்டவ்வில் சமைக்கிறதுக்கு வசதி, இப்படி எல்லாமே வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனுக்கு. பரவாயில்ல, அவங்ககிட்டவே நேரடியாக பேசுவோம், அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். அம்மா காலையிலையுமே மதியமும் நீங்கள் தான் சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் அம்மா உணவகத்தில் வழங்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. மகளிர் சுய உதவி குழுவில் வழங்குறீங்க. என்ன பேர் வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்கள் குழு பேர் வந்து பாசம் சிக்கன நாணய சங்கம்ங்க. எங்கள் 12 பேர் ஒர்க் குழுவில் இருக்கோம். 12 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க. சரி சரி. எப்படி இருக்குது? நீங்கள் சமைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கா? மன திருப்தி இருக்கா? கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுவோம். சரி. மக்களுக்காக செஞ்சு கொடுக்குறது இல்லைங்களா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சு கொடுப்போம். வந்து அவங்க உணவு வாங்கி சாப்பிட்றது மன திருப்தி. கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் தான் இருக்குங்க. சரி. இப்போது மொத்தம் எத்தனை பேருமா ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க? இட்லியெல்லாம் ஒரு 1000 இட்லி 1200 இட்லி போகுங்க. அது அப்புறம் சாம்பார் வந்து 80, 100 அந்த மாதிரி போகும். தயிர் 50, 60 இந்த மாதிரி போகும். ஒவ்வொருத்தரும் ஒரு சாம்பார் ஒரு தயிர் அப்படி வாங்குவாங்க. இட்லி ஒரு 5 இட்லி 6 இட்லி 8 இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ லோக்கலில் இருக்கிறவங்க தான் வர்றாங்களா, வெளியே யாராவது இருந்து வர்றாங்க? இல்லை, லோக்கலில் இருக்கிறவங்க வராங்க. 300 பேர் 350 பேர் அந்த மாதிரி இட்லிக்கெல்லாம் வருவாங்க. சரி சரி.
உங்களுக்கு எப்படி சேலரி எப்படி உங்களுக்கு கிடைக்குது? எங்களுக்கு சேலரி வந்து மாநகராட்சியிலேருந்து காசோலையாக கொடுக்குறாங்க. ஓ, அதை வாங்கி நாங்கள் கொண்டு போய் எங்கள் குழு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அதை நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் பிரித்து வச்சுக்குவோம். ஓ, பிரித்து வச்சுக்குவோம். சமையலுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? யார் வாங்கி கொடுக்குறாங்க? உங்களுக்கு கரெக்டாக வருதா? மாநகராட்சி ஆஃபீஸ்லேருந்து தாங்க கொடுக்குறாங்க. மாதத்தில் ஒரு நாள் எங்களுக்கு பொருள் வந்துடும், மளிகை பொருள். என்னென்ன பொருள் வேணும்னு நாங்கள் சொல்லுவோம், அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ இடையில கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ சார் சொல்லி இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பொருளெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக வருது. பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ எங்கள் கவுன்சிலர் என்ன சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வருது. இப்போ பொருளெல்லாம் கொஞ்சம் சாம்பாரெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக வருது, கொஞ்சம் தரமாக கொடுக்குற மாதிரி. முதல்ல இருந்ததுக்கு இப்போ இடையில கொஞ்சம் இருந்ததுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சரி, மக்கள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாங்க. சரிம்மா, வேற ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? சார் இப்போது இந்த 1 மாதம் 1.5 மாதமாக அம்மாவனத்தில் எல்லாமே ரீஒர்க் நடந்திருக்குங்க. எங்களுக்கு பொருள் என்ன தேவையான பொருள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவையான பொருளெல்லாம் ரிப்பேர் ஆன பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் வேனெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிப்பேர் ஆனதெல்லாம் ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே அப்படியே ஃபுல்லாக புதுசு மாதிரி ஆயிடுச்சு அம்மா உணவகம். எல்லாமே ஒயிட் வாஷ் பண்ணி உடஞ்ச பொருளுக்கெல்லாம் புது பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க. புதுசாக பாத்திரங்கள், தேவையான பாத்திரங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்காங்க சார். ஒவ்வொரு டைம் கவுன்சிலர் அண்ணா உதயகுமார் அண்ணா வராங்க அம்மாவனத்துக்கு. மாதம் வந்துட்டு அம்மாவனத்தில் என்ன குறைகள் இருக்குது, என்ன இன்னும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, பொருளுக்கு என்ன வேணும், சிறப்பாக பொருள்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டது இல்லைங்கண்ணா எங்களுக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னால், சரிம்மா நான் அங்கே மீட்டிங்கில் போயிட்டு பேசிவிட்டு உங்களுக்கெல்லாம் நான் வாங்கித்தரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் எங்களுடைய குறைகள் கேட்டு ஒவ்வொரு டைம் நிறைவேற்றி தராரு உதயகுமார்னா. அவருக்கு இன்னும் மேலும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம். நன்றி. மக்களே, அம்மா உணவகம் பழைய பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்குது தெரியுமில்லங்க, 4ஆம் நம்பர் பஸ் வந்து திரும்புகிற இடத்துல அருமையாக பண்ணி வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் அவசியம் வந்து இங்கே வாங்கி சாப்பிட்டு போங்க. ரேட்டு ரொம்ப மிக குறைவாக இருக்குது. டேஸ்ட்டு நல்லா கொடுக்குறாங்க. பாருங்கள், சுத்தபத்தமாக சாப்பிட்றதுக்கு தனி இடமே கொடுத்துருக்குறாங்க. தண்ணி தனியாக இருக்குது, பாத்ரூம் தனியாக வசதியாக அருமையாக இருக்குதுங்க. நாம் சொல்கிறத விட சாப்பிட்ருக்குறாங்கள அவங்கக்கிட்ட கேட்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் செல்வராஜுங்க. இங்கே அம்மா உணவகத்துக்கு டெய்லி வருவீங்களா, எப்பாவது ஒருக்கா வருவீங்களா? அடிக்கடி வருவோம் சார் இங்கே. அப்படியா? எப்படி இருக்குங்க? ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா ஃபுட்டுங்க சார், பிரச்சனைங்க. கோலப்பொடி தொழில் செய்யுங்க. சரி, வரும்போது அடிக்கடி சாப்பிட்டு போவோம். ரேட்டு எப்படி கொடுக்குறாங்க? இப்போ தயிர் சாதம் 5 ரூபா சார். தயிர் சாதம் மசாலா சரி, சுவையாக இருக்குது சார், பிரச்சனை இல்லைங்க. தயிர் சூடாகவும் இருக்குங்க. சரி, சரிங்க. ரொம்ப குறைவாகவும் இருக்கு ரேட்டு. குறைவாகவும் இருக்கு சார். நல்லா வசதியாக இருக்கு உங்களுக்கு. நல்லா சௌகரியமாக இருக்குங்க. தண்ணி பிரச்சனை இல்லைங்க. நல்லா ஐஸ் வாட்டராக கூடலாம் பிரச்சனை இல்லைங்க. தண்ணி குடிக்கிறதுன்னு பிரச்சனை இல்லைங்க. சரி, சாப்பாடு நல்லா சுவையாக இருக்குங்க. ஓகே, ரொம்ப நன்றி. சரிங்க சார். அண்ணா உண்மையாலுமே பிரமிப்பாக இருக்குது. முதல்ல அம்மா உணவகம் அருமையாக பண்ணிகிட்டு இருக்கிறது காமிச்சிங்க, மாற்றமெல்லாம். அது போக ரிசர்வ் சைட்டுகள்லாம் காமிச்சிங்க. அதில் அடர்வனம் காடுகள் உற்பத்தி பண்ணி காமிச்சிங்க. அப்படியே சுகாதார மையம், அங்கன்வாடி குழந்தைகளுக்கு யோகா மையம், இதெல்லாம் உங்கள் வார்டில் சரிங்க உற்பத்தி பண்ணியிருக்கீங்க. கிராம நிர்வாக அலுவலர் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. உண்மையிலுமே நான் பேட்டி எடுக்கிறப்போ வந்ததை விட அதிகமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க மக்களுக்காக. நன்றிங்க. தவிர நீங்கள் இந்த நோட்டீஸ் கையில் கொடுத்து நான் வந்து கவுன்சிலராக வந்தால் இதெல்லாம் பண்ணுறேன்னு உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் பார்க்குறீங்க. உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. சந்தோஷங்க. இந்த குடிநீர் விடும் நேரம், கால அட்டவணையில் எப்படி மாற்றினீங்க? சரி. தெருவிளக்கெல்லாம் சிறப்பாக எப்படி? சில சமயம் விளக்கெல்லாம் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது எத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, எரியாது. அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதை கொஞ்சம் நேரம் எழுதி சொல்லுங்கள். அருமையான கேள்விங்கண்ணா.
உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.